ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க. பால் தண்ணி எதுவுமே சேர்க்காத பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் ஒரு கொதி வரணுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் சின்ன எலுமிச்சம்பழத்தில் 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான பாலாக இருந்தால் இதில் அதிகமாக தண்ணி வராதுங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தை சேர்த்த உடனே பால் லைட்டாக திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாலில் அதிகமாக தண்ணி சேர்த்துருந்தா பால் திரிஞ்சு வரும்போது கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி இருக்குங்க. நாங்கள் பசும்பால் வாங்க தான் செய்வோம், அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்ததும் பால் திரிஞ்சு வர ஆரம்பிக்குது. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து 1 நிமிஷத்துலேயே இது இந்த மாதிரி திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பாலில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து இந்த அரிசி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் திரிஞ்சு வரும்போது அதில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை தனியாக எடுத்துருங்க. அதே தண்ணியோடவே பால்கோவா செய்தோன்னா அது வற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலையே அது இந்த மாதிரி நல்லா இறுகி வந்துடும். பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததும் 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக சீனி சேர்த்துக்கலாங்க. சீனியை சேர்த்து நல்லா கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் தண்ணியாக வந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துலையே நல்லா இறுக்கமாயிருங்க. இதோடவே 2 ஏலக்காவையும் இடித்து சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா இது இன்னும் இறுக்கமாகி வந்துடும். இப்போ சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சிங்க. இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.